ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் 100 கிராம் அளவு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த பருப்பை 2-3 தண்ணியில் அலசிட்டேன். அலசினதுக்கப்புறம் நான் வச்சுருக்க சொரக்காய் இருக்குது பார்த்திங்களா, மீடியம் சைஸ் சொரக்காய், இதோடு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு இந்த காயும் வெங்காயம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு ஏற்றாப்புலையும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு அப்படியே 3 விசில் விடுறேன். இந்த விசில் வரக்குள்ளேயும் இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயும் சீரகமும் இது ரெண்டையும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் நான் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுக்கு குக்கர்லேருந்து விசில் வந்துச்சு. சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சாஸ் பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சாஸ் பேனில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டு பொரி வச்சுட்டு அடுத்து பொரியுமே சீரகமானது கொஞ்சம் சேர்த்து அதையும் பொரி வச்சுட்டு வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து இந்த எண்ணெயிலையும் சரி இந்த நெய்யிலையும் நல்லா வறுத்து எடுத்தும்போது நம்மளுக்கு இது கோல்டன் கலரில் வரும். கோல்டன் கலர் வரமே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. பருப்பு வெந்து வரமே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு காயில் பருப்பு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரணும், அதுக்காக தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா புளி, அந்த புளியானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா தேங்காயும் சீரகமும் அதையும் இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸியில் தண்ணி அலசி அந்த தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணும். அந்த அளவு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி வரமே தாளிப்பு இதோடு சேர்த்துட்டு அதே மாதிரி கொத்தமல்லி இதோடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தோம் பார்த்தோம்னா அவ்வளோதான். நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான நம்மளுக்கு சொரக்காய் சாம்பார் அடித்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.